ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் வறுவல். அதிக செலவில் சிம்பிளாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க காமிக்கிறேன். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்திடலாம். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நம்ம அவிச்சியே ஊற்றுறதில்ல. அதாவது சில பேர் வேச்சு வடிகட்டிட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் நம்மளுக்கு அது மட்டும்தான் வேலையே. இதில் மற்றபடி வேறு வேலை அதிகமாக இல்லை. நின்றுக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, விழுந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. நான் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நல்லா இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு பாவக்காய் வணங்கி சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அது நல்லா சுருங்கி வரணும். அந்த பதம் வர வழியே நல்லா கிளறிட்டே இருக்கலாம். வெறும் எண்ணெய் பாவக்காய் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். வணங்கும் போதே தூளுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மஞ்சள், நம்ம பூண்டு தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள், லைட்டாக தண்ணி, அதிகமாக வேண்டாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும்.
கொத்தமல்லி தலை தூவிடலாம். உப்பு கம்மியாக இருக்குதான், கொஞ்சமாக உப்பு சேர்த்து சொல்லிட்டாங்க வீட்டுக்கார். வீடியோ ஆன்ல இருக்கும்போது தும்புவாங்களே யாருனா. உப்பு லைட்டாக சேர்த்தியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்னுடைய சிம்பிளான பாவக்காய் வறுவல். உங்கள் வீட்டில் ஒரு முறை சமைச்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சைடிஷ் வேணும்? சூப்பர். என்னுடைய ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக ரொம்ப ஆரோக்கியமாக, அதாவது இதில் வந்து நம்ம அவிச்சு ஊற்றாதனால இதனுடைய சக்தி நமக்கு வேஸ்ட் ஆகாது. ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டைலில் பாவக்காய் பொரியல். ஒரு தட்டு சோறு இருந்தால் கூட அதோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ருவேன் நான். எனக்கு ரசம், சாம்பார், மோர் எதுவுமே வேண்டாம். இது ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ், வயிறு நிறைய சாப்பிடுவேன். என்னுடைய ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமான பாவக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.